நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் மனமுடைந்து போவது. இந்த நம்பிக்கையை வைத்து நாம் மனம் உடைந்து போகின்றோம் இல்லையா? நாம் நம்பிக்கை மட்டும் வைக்கலங்க. நம்ம மனதை அவர்கள் மீது வைத்துட்டோம். இந்த மனம் நம் வசம் இருந்தால் இந்த மனசு நம்மளை பாதிக்காது. இந்த மனம் எங்கே போயிடுச்சு? அவங்க கிட்ட போயிடுச்சு. முழுமையாக அந்த மனசை அவங்ககிட்ட நம்ம கொடுத்தாச்சு. அதை அவங்க எப்படிலாம் விளையாட முடியுமோ விளையாடிட்டாங்க. அது வாழ்க்கையிலும் சரி, செயலும் சரி, நம்ம மனசை வச்சு விளையாடிட்டாங்க. அப்போ மன அளவில் நம்ம ஒரு விளையாட்டு குழந்தையாக மாறிட்டோம். ஒரு மனிதன் மீது வைப்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம எப்பவுமே காப்பாற்றணுங்க. ஒரு உதாரணம், இப்போ என்னிடம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதை நான் முடிந்தால் என் வசம் வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்தது. அதுதான் ஒரு நாணயமான வாழ்க்கை. யார் அதை தவறுகின்றார்களோ அவங்க தானே கவலைப்படணும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் யாரு மேலே நம்பிக்கை வச்சிங்களோ அந்த நம்பிக்கை வைத்தவர்கள் அதிலிருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க தானே வருத்தப்படணும். அதற்கான தகுதி இல்லாதவர்கள் அவங்க தானே. தகுதி இல்லாத நினைத்து அவங்க தான் வருத்தப்படணும். நாம் வருத்தப்படுத்தல ஒன்றும் அவசியமே இல்லை. ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு 10 லட்சம் பணம் வச்சுருந்தேங்க. இந்த பணத்தை அவர் கடன் சொல்லி கேட்டார். நான் எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான எழுதலை. ஆனால் அவர்கிட்ட நம்பிக்கை வச்சு நான் கொடுத்துட்டேன். இப்போ நானும் கேட்டுட்ருக்கேன். 1 வருஷம் கேட்குறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அவர் கொடுத்துருவான்ற நம்பிக்கையில் தான் நான் கொடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் அவர் எனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை. அதனால் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவர் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சரியா அப்படின்னா ஒரு விதத்தில் சரி, ஆனால் இன்னொரு விதத்தில் சரி கிடையாது. அதாவதுங்க, எப்பொழுதுமே நட்பு என்பது வேறு, தொழில் என்பது வேறு, கொடுக்கல் வாங்கல் என்பது வேறு. இதை நம்ம தனித்தனியாக புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும், தாய் பிள்ளையாக இருந்தாலும் வாய்பவர் வேற தானே. நான் சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறைஞ்சிடுமா? நிறையாது. நீங்கள் சாப்பிட்டா என் வயிறு நிறையாது. அப்போ அவர்கள் விஷயம் அவங்க தானே செய்யணும். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை, இது மாதிரி பொருள் சார்ந்த விஷயத்தை, நகை கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது முதல்ல யோசிக்கணும். இவர்கள் எத்தனை வருடம் நம்மளுக்கு தெரியும்? இவருடைய பின்புலம் என்ன? இவர்கள் குடும்பம் எப்படி? இவர் எப்படி இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா பொருளை கொடுத்துட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? இதையெல்லாம் தகுதி படைத்தவர்களிடம் எப்பயுமே பாருங்கள், தகுதியானவர்கள், அவங்க பொருளாதாரத்தினோட வீக்காக இருக்கலாம், அல்ல பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையில் இருக்கலாம். சில விஷயத்தில் அவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. அது ஒரு பிளட்லேயே இருக்கும். அவர்கள் சரியாக இருப்பாங்க. ஆனால் சிலது என்னதான் அது பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவர்களாக இருந்தாலும் சரிதான், இல்லை உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான், அந்த எண்ணம் இருக்கவர்கள் எப்பொழுதும் மாறவே மாட்டாங்க. ஏன்னா அது ரத்தத்தில் இருக்குது நம்ம சொல்லுவோம் பாரு. அப்போ நாம் ஒரு பொருளை கொடுத்துட்டு அது என்ன ப்ரொசீஜர், அதை கரெக்டாக எழுதி வாங்கிட்டு கொடுங்க, தப்பு கிடையாது. இல்லை அது ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு கொடுங்க, தப்பு கிடையாது. இல்லை அப்படியே கொடுத்தாலும் தெளிவாக பேசி நீங்கள் பண்ணணும். அப்போ தவறை நாம் தவறான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவரிடம் இந்த பொண்ணையோ பொருளையோ நம்ம கொடுத்துட்டு அதை அவர்கள்லாம் உதாரணத்தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதை திரும்ப நம்மளுக்கு கிடைக்காத பொழுது நான் நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இன்றைக்கி புலம்பத்தில் எந்த ஒரு அர்த்தம் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். இன்று நீங்கள் ஒரு லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துட்டீங்க, இல்லை வேறு விஷயம் மனசையே பறி கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. ஆனால் எது நமக்கு சரியானதோ அவை நம்மக்கிட்ட வரும், திருப்பி வரும். இப்போ அந்த மனிதரை இன்றைக்கி 10 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 1 கோடி கொடுத்து ஏமாந்தீங்கன்னா அப்போ இப்பயே அவர் சரியில்லாத மனிதர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டார் இல்லையா? நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு பெரிய விஷயத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது இல்லையா? அது மிகப்பெரிய கஷ்டத்தில் கொண்டு நம்மளை விட்டுரும் இல்லையா? அதனால் எது நடந்தாலும் அவை அனைத்திற்கும் பின்னால் ஒரு பெரிய காரண காரியங்கள் இருக்கின்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அதை கடந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏற்றுக்கொண்டு நிதானத்தோடு, மனம் தளராமல், நம்பிக்கை இழக்காமல் நாம் இருக்க வேண்டும். நாம் இழந்த அனைத்தையும் நாம் மீண்டும் பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டால் இது சத்தியமான உண்மை. மீண்டும் அது நமக்கு வந்தே சேரும். நீடூழி வாழ்க, நிறைவோடு வாழ்க.